ஹலோ ஹாய் மை ஃப்ரெண்ட்ஸ். லாஸ்ட் எபிசோடில் பட்டதிலவரசன் அரசனாகிறத விட தன்னோட 3வது பையன் அரசனாகினா நல்லா இருக்குங்கிற மாதிரி இங்கே ராணி யோசிச்சுருப்பாங்க. சரி, இப்போது ராணியோட 3வது பையன் லைப்ரரியில் உட்காந்து ஒரு புக்கை படிச்சுட்டு இருக்கான். அந்த இடத்துக்கு அரசரும் வராங்க. என்ன புக்கு படிச்சுட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்கும்போது, ஜோசனில் கருப்பு மழை பெஞ்சு மக்கள் எல்லாரும் பசியில் இருக்கும்போது அரசாங்கத்திட்ட இருந்து அதுக்கான சாப்பாடுக்கு அரிசியை கொடுக்கும். ஆனால் அந்த பிரச்சனை முழுசாக முடிகிறது கிடையாது. அதனால தான் சைனீஸோட ரெக்கார்ட்ஸில் இதுக்கான பதில் இருக்கான்னு சொல்லி நான் பார்த்துட்டு இருக்கேன்னு சொல்கிறாங்க. இதை கேட்குற அரசருக்கும் நல்லா புரியுது. பட்டதிலவரசனா வேட்டையாடணும்னு சொல்லிட்டு இன்ட்ரெஸ்ட்டை காட்டிகிட்டு இருக்கான். 3வது பையன் மக்களுக்கு என்ன தேவைன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கான். எப்பவும் ஃபஸ்ட்டு பிறந்த பையன் மட்டும்தான் அரசன் அப்படிங்கிறதுனால பக்கத்தில் ஒரு மியூசிக் புக்கு இருக்கும். அதை எடுத்து கொடுத்துட்டு, இதை படி, சாதாரண இளவரசன் எப்பவும் அரசன் ஆக முடியாது, ஞாபகம் வச்சுக்கோன்னு சொல்லி கொடுத்துட்டு போகிறாங்க. அங்கே 3வது பையனுக்கும் அரசன் ஆகணுங்கிற எண்ணம்லாம் கிடையாது. ஸோ அப்படியே இன்னொரு பக்கம் யோங்குவானை தான் காட்டுறாங்க. அவன் இன்னும் அமைச்சராக இருந்துட்டு தான் இருக்கான். ஸோ அமைச்சர் கிம் மட்டும்தான் தண்டனை அனுபவிச்சிருக்கான். அதுக்கப்புறம் அரசரும் அமைச்சர் கிம் கூட சேர்ந்து யாரெல்லாம் என்ன தப்புலாம் செஞ்சுருக்காங்களோ அவங்கள ஜெயிலில் போடுங்கன்னு சொன்னதும் இவன் அரசர்கிட்ட போய் மண்டிட்டு இருக்கான். அவர் சொன்னதால தான் நான் செஞ்சேன், ஆனால் அவர் செஞ்ச தப்பு எல்லாமே எனக்கு தெரியும், அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்களுக்கு நான் உண்மையாக இருப்பேன்னு சொல்லி கெஞ்சிருக்கான். அதனால் அரசர் யோங்குவானை தனியாக விட்டுருக்காங்க. ஆனால் இருந்தாலுமே அரசரோட நம்பிக்கை அவனுக்கு முழுசாக கிடைக்கிறது கிடையாது. ஸோ அதனால் அடுத்ததாக பட்டதிலவரசர் தான் அரசனாகுவாங்க. ஸோ அவரை தன்னோட கைக்குள்ளே வச்சுக்கணும்னு சொல்லிட்டு அரண்மனையை விட்டு அடிக்கடி தனியாக ஒரு இடத்துல மீட் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதே மாதிரி இப்போ மீட் பண்ணி நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்கிறப்போ கூட இருக்கிற பட்டதிலவரசர் என்னன்னா, எனக்கு அந்த அம்பு வேணும், ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி தந்திருக்காங்க, அவர் நாடு கடத்தப்பட்டாரு, ஸோ அவர்கிட்ட இருந்து வாங்கித்தாங்கன்னு சொல்கிறாங்க. கூட இருக்கிற இன்னும் அமைச்சரும் இல்லை, அது அரசருக்கு தெரிய வந்தால் பிரச்சனை வரும்னு சொல்கிறான். ஆனால் இங்கே யோங்வான் பட்டதிலவரசர்கிட்ட நல்ல பேர் வாங்கணுன்றதுக்காக கண்டிப்பாக நான் உங்களுக்கு அதை கொண்டு வரேன், ஆனால் நான் உங்களுக்கு கொண்டு வந்துட்டேன்னா திரும்ப எனக்கு நீங்கள் ஒன்று செய்ய வேண்டியதாக இருக்கும். பின்னாடி நீங்கள் அரசன் ஆகிறதுக்கு அப்புறம் உங்கள் பக்கத்தில் ரொம்ப க்ளோஸாக இருக்கிற ஒரு அமைச்சராக நான் இருக்கணும், அதுக்கான பதவி நீங்கள் தரணும்னு சொல்லும்போது அதுக்கு பட்டதிலவரசரும் சரின்னு சொல்கிறாரு. ஸோ அப்படியே இன்னொரு பக்கம் அரண்மனையை வாழ்க்கையை விட்டுட்டு சாதாரண வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்க சரி அங்கே தான் கட்டுறாங்க. என்னன்னா அரசரோட ஹெட் கோர்ட் லேடியை வர சொல்லி பேசுகிறான். அரண்மனையில் என்னெல்லாம் நடக்குங்கிறத கேட்டுக்கிறதுக்காக. ஆனால் இவ இங்கே வந்ததுலேருந்து இத்தனை வருஷத்தில் 3 முறை தான் இவ ஹெட் கோர்ட் லேடி சரி அங்கே வந்து பார்த்துருக்கா. ஸோ இவளுக்கும் நல்லா தெரியுது, நான் 2 வருஷத்துக்கு முன்னாடி அரசருக்காக ஒரு மூலிகை மருந்து கொடுத்து விட்டேனே, கொடுத்தியான்னு சொல்லும்போது எல்லாம் கொடுத்தேன், ஆனால் அரசரோட மனசு மாறவே இல்லை, அது மாற போகிறதும் கிடையாதுன்னு சொல்லிட்டு இனி சரி அங்கே வச்சு இவளுக்கு எந்த யூஸும் இல்லாதனால திமுறா பதில் சொல்கிறான். இதுக்கு சரி அங்கே காலம் எல்லாத்துக்கும் பதில் சொல்லும், நீ இப்போ பேசுகிறதுலே தெரியுது நீ என் பக்கம் கிடையாது, நீங்கள் வந்து போகலான்னு சொல்லிட்டு அந்த ஹெட் கோர்ட் லேடியை அனுப்பி விட்டுருந்தாங்க. ஸோ அப்படி இன்னொரு பக்கம் அரண்மனையில் ராணி சும்மா நடந்து போயிட்டு இருக்கிறப்போ ஆப்போசிட்டில் 3வது இளவரசரும் இப்போ சேரியாங்கோட லாஸ்ட்டாக பிறந்த பையனும் ஒன்றா நிற்காங்க. இதை கவனிக்கிற ராணியும் சேரியாங்கோட பையனுக்கு மேரேஜ் பண்ணி வைக்கிற வயசு வந்துட்டு, அதுவும் அவனோட சொந்த அம்மா பக்கத்துலேருந்து பண்ணி வச்சா நல்லா இருக்கும், அவள் இவ்வளோ நாள் நான் கொடுத்த தண்டனை அனுபவிச்சுட்டு இருந்தது போதும், இனி அவள் அரண்மனைக்கு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹெட் கோர்ட் லேடிகிட்ட சொல்லி விடுறாங்க. இன்னொரு பக்கம் இப்படி மேரேஜ் பண்ணி வைக்க போகிறதா அரசருக்கு செய்தி கிடைச்சதும் அதை பற்றி விசாரிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் அரசரோட ஈனட்ஸ் இன்னும் எவ்வளோ நாளைக்கு காங்கப்பேன் சேரியாங் இப்படி அரண்மனையை விட்டுட்டு வெளியே சாதாரண வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கணும், அவங்கள கூட்டிகிட்டு வந்துட வேண்டியதானேன்னு சொல்லும்போது இங்கே அரசர் என்னென்னா அதை தான் ராணி யோசிச்சுட்டு இருப்பா, அதை ராணியே பண்ணுவான்னு சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடியே ராணியை அதை பண்ணிட்டாங்க. அப்படி ஹெட் கோர்ட் லேடியும் ஸ்டேட்டாக சரி அங்கே தான் போய் மீட் பண்ணுறாங்க. இப்படி உங்களோட பையனுக்கு மேரேஜ் பண்ணி வைக்கிறதா பேசிகிட்டு இருக்காங்கன்னு சொல்லும்போது நல்லதுன்னு சொல்லிட்டு அவங்க சந்தோஷப்படுறாங்க. கூடவே அது அவனோட சொந்தமாக பக்கத்துலேருந்து செஞ்சு வைக்கணும்னு சொல்லிட்டு ராணி ஆசைப்படுறாங்க. நீங்கள் அரண்மனைக்கு வரணுமா அப்படின்னு சொல்கிறாங்க. அவளும் ரொம்ப சந்தோஷத்தில் அங்கேருந்து அரண்மனைக்கு கிளம்புறா. ஸோ அப்படியே இன்னொரு பக்கம் இங்கே ராணிக்கு இப்போது ஒரு செய்தி வருது. பட்டதிலவரசர் கேசால உள்ள ஒரு பொண்ணை யாருக்கும் தெரியாமல் அரண்மனையில் அவரோட அறையில் மறைச்சி வச்சுருக்காங்க. இந்த விஷயம் இப்போ அரசருக்கு தெரிய வந்திருக்குன்னு சொல்லிட்டு ஸோ ராணியும் ரொம்ப பதட்டத்தில் போய் பார்க்காங்க. அரசர் பிடிச்சி வச்சு திட்டிகிட்டு தான் இருக்காங்க. உன்கிட்ட இருந்து நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை, என்னை நீ ஏமாற்றிட்டேன், வருங்கால அரசன் நான் மாற போகிறவன், இதெல்லாம் செய்யலான்னு சொல்லிட்டு நல்லா திட்டிகிட்டு இருக்காங்க. ஃபஸ்ட்டு என்னமோ பட்டதிலவரசர் மன்னிப்பு தான் கேட்காங்க. ஆனால் இப்போ என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் சொன்னது எல்லாமே நான் செஞ்சுட்டு தான் இருக்கேன், ஆனால் இங்கே இருக்கிற மக்கள் எல்லாருமே எனக்கு விசுவாசமாக இருக்கிற மாதிரி நடிச்சுட்டு தான் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. நடிச்சுட்டு இருக்காங்களா? என்ன சொல்கிற? ஆமாம், என் முன்னாடி நடிச்சுட்டு தான் இருக்காங்க, என்ன ஒரு பட்டதிலவரசராக நடத்துறது கிடையாதுன்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே அரசருக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு. ராணியோட 2 தம்பிங்கள ஒரு தம்பி இங்கே பட்டதிலவரசர்கிட்ட சண்டை போட்ட விஷயம். ஸோ அவங்கள தான் சொல்கிறான்னு சொல்லிட்டு யாரை சொல்கிற சொல்லுன்னு சொல்லி கேட்கும்போது இங்கே பட்டதிலவரசரும் மாமா தான் ராணியோட 2 தம்பிகள் தான் என்னை ஒரு பட்டதிலவரசராக நடத்தலைன்னு சொல்கிறாங்க. ராணி இது கேட்டதுமே பெரிய ஷாக்காக இருக்குது. இங்கே அரசருக்கு இதுக்கு என்ன முடிவு சொல்கிறேங்கிறதே தெரியல. ஸோ அப்படியே கொஞ்ச நேரத்தில் ராணியும் கூட இருக்கிற கோர்ட் லேடியை கூப்பிட்டு வச்சு இதை பற்றி உனக்கு ஏதாவது தெரியுமான்னு சொல்லி கேட்கும்போது அவங்களும் அம்மா பட்டதிலவரசருக்கும் இப்படி உங்கள் தம்பிகளும் பிரச்சனை வந்துச்சுன்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்ததான் ராணி ஸ்டேட்டாக பட்டதிலவரசரை பார்க்கலான்னு சொல்லிட்டு அவரோட அரண்மனைக்கு போனால் அங்கே பட்டத்திலவரசர் இல்லை, ஆனால் யோங்வான் பட்டத்திலவரசருக்காக ஏதோ ஒன்று கொண்டு வந்திருக்கேன், இது கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு
சொல்லிட்டு வலுக்கட்டாயமாக பட்டத்திலவரசி கையில் கொடுத்துட்டு போகிறாங்க. இதை ராணி கவனிச்சிட்டு ஆமாம் அது என்னதுன்னு சொல்லி கேட்கும்போதே யோங்குவானும் இல்லை எனக்கு ஒரு ஒயின் கிடச்சிச்சு மிங்நாட்டிலேருந்து, அதை தான் நான் பட்டத்திலவரசுக்காக கொண்டு வந்தேன்னு சொல்லும்போது என்ன லஞ்சமா லஞ்சம் எதுவும் கொடுத்துட்டு இருக்கேன் நான் பட்டத்திலவரசர் கையில், அது மட்டும் இல்லை வில்லம்பு கொடுத்த விஷயத்தில் நாடு கடத்தப்பட்டவர் கூட நீ இன்னும் கனெக்ஷனில் இருக்கேன்னு நான் கேள்விப்பட்டேன், தேவையில்லாததை பண்ணி பட்டத்திலவரசரையும் உங்கள் கூட சேர்த்து வச்சுட்டு இருந்தீங்கன்னா நான் பொறுமையாக இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு யோங்குவானை திட்டி அங்கேருந்து அனுப்பி விட்றாங்க. அடுத்ததாக ராணி ஸ்டேட்டாக அரசரை தான் போய் சந்திக்காங்க. என்னோட தம்பிகளை நாடு கடத்திடுங்கன்னு சொல்லி கேட்காங்க. அரசரும் சரின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஆனால் ராணி இல்லை இதுக்கப்புறம் எந்த ஒரு அப்பாவி மனுஷனோட உயிரும் போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கு அரசர்கிட்டருந்து எந்த பதிலுமே வரல. அப்படியே இன்னொரு பக்கம் யோங்குவானை பார்த்தோன்னா அடிக்கடி நம்மளோட விஷயத்தில் ராணி தலையிடுறாங்க. ஸோ அவங்கள கொஞ்சம் அமைதியாக்கணும்னு சொல்லிட்டு இப்போ என்ன பிளான் போடுறாங்கன்னா கேஜியாங்கில் இவங்க இருக்கிறப்போ ராணியோட ஃபஸ்ட்டு காம்பெயின் யோங்சில் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அவளுக்கு ஒரு வேலையால் அடிக்கடி இந்த மேக்கப் ஐட்டம்ஸ்லாம் கொண்டு வந்து கொடுக்குறவா அவள் இன்னும் உயிரோட தான் இருக்கா போல. ஸோ அவளை கூட்டிகிட்டு வந்து அரசர்கிட்ட பேச வைங்கன்னு சொல்கிறாங்க. என்ன சொல்ல வைக்காங்கன்னா யோங்சில் கர்ப்பமாக இருந்த டைமில் ராணியோட தம்பிங்க எல்லாருமே வந்து அவளை கொல்லதுக்கு ட்ரை பண்ணாங்க. ஸோ அதனால் அந்த டைம் நல்லா பனி பொழிஞ்சிட்டு இருந்து அவளை நிறமாசம் கர்ப்பிணியாக இருந்து அவளை தனியாக ஒரு காட்டுக்குள்ளே போட்டுட்டு போயிட்டாங்க. அவள் அந்த பனியில் உறைஞ்சி போய் இருந்தா. நானும் என்னோட தம்பியும் தான் அவளை காப்பாற்றி பிரசவம் பார்த்தோம். அன்றைக்கி மட்டும் அது நடக்கலைன்னா யங்ஸிலும் பிறக்க இருந்த இளவரசரும் அப்போவுமே இறந்துருப்பாங்க. அவங்கள கொல்லதுக்கு ட்ரை பண்ணாங்கன்னு சொல்லிட்டு ராணியோட தம்பி மேலே பொய்யான ஒரு சாட்சி கொடுக்க அரசரும் இது நம்பின மாதிரி தெரில. ஸோ அவங்கள ரிட்டர்ன் அனுப்பி வைக்காங்க. ஆனால் நைட் டைம் போல் தனியாக அவங்கள அரச காவலர்கள் தான் கொண்டு போயிட்டு இருப்பாங்க. தனியாக ஒரு இடத்துல நிப்பாட்டி அவங்க அதே இடத்துல கொன்றுதாங்க. இது அரசர் தான் பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் மறுநாள் அரசர் என்ன பண்ணுறாங்கன்னா ராணி அரண்மனையை விட்டு எங்கேயும் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு காவலர்களை அனுப்பி காவலுக்கு வைக்காங்க. இன்னொரு பக்கம் ராணியோட 2 தம்பிகளையும் பிடிச்சு வந்து விசாரணை பண்ணுறாங்க. யங்ஸிலுக்கு பிறக்க இருந்த இளவரசரையும் கொல்லதுக்கு ட்ரை பண்ணிங்களான்னு சொல்லிட்டு அவங்க அப்படி ஒரு தப்பு பண்ணியிருந்தா தானே பண்ணேன்னு சொல்கிறதுக்கு அவங்க 2 பேருமே நாங்கள் அப்படி ஒரு தப்பு பண்ணவே இல்லை அரசரேன்னு தான் சொல்கிறாங்க. அரசருக்கும் அது நல்லாவே தெரியுது. இருந்தாலும் அந்த கேள்வியை கேட்டுட்டு தான் இருக்காங்க. கூடவே ரொம்ப கொடுமைப்படுத்திட்டு இருக்காங்க. ஸோ லாஸ்ட்டாக ஒரு முறை கேட்கேன் உண்மையாக நீங்கள் செஞ்சீங்களா செய்யலையான்னு சொல்லி கேட்கும்போது அதில் ஒரு தம்பி ரொம்பவே டயர்டாயிட்டான். தயவு செஞ்சு எங்களை கொன்றுங்கன்னு சொல்கிறாங்க. இன்னொரு தம்பியும் நாங்கள் அந்த தப்பை செய்யவே இல்லைன்னு சொல்கிறாங்க. ஆனால் அரசர் அவங்க அந்த தப்பு செய்யணும்னு தெரிஞ்சும் அவங்களுக்கு விஷத்தை கொடுத்து கொன்றுங்கன்னு சொல்லிட்டு தீர்ப்பு கொடுத்துட்டு போகிறாங்க. ஸோ ஃபைனலாக ராணியோட 4 தம்பிகளையும் அரசரை கொண்டுட்டாங்க. ஸோ இந்த செய்தி தெரிஞ்சதுமே ராணியும் ரொம்ப கவலையோட அமைச்சர் ஹாரியாங்க தான் மீட் பண்ணி அவங்க அந்த தப்பு செய்யவே இல்லை, மரியாதைக்கு அரசர் இந்த உத்தரவு கொடுத்தாங்கன்னு கேட்கும்போதே அது அரசருக்குமே நல்லா தெரியும். ஆனால் பட்டத்திலவரசர்கிட்ட உங்களோட தம்பி சண்டை போட்டது உண்மை, நானே என்னோட கண்ணால் பார்த்தேன். இதை பற்றி மக்களுக்கு தெரிய வந்துச்சுன்னா பட்டத்திலவரசரை பற்றி யாராட்டி ஏதாட்டும் நினைப்பாங்க. அதனால தான் உங்களோட தம்பிகளுக்கு அரசர் இப்படி ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்காங்கன்னு சொன்னதும் ராணி ரொம்பவே அழ ஆரம்பிக்காங்க. அது மட்டும் இல்லை அரசர் நாளைக்கு உங்களை பார்த்து சமாதானம் பேச வருவாங்கன்னு சொல்லும்போது இல்லை வேண்டாம் நான் நல்லா தான் இருக்கேன், என்னை பார்த்து எந்த சமாதானமும் பேச வேண்டாம், நீங்கள் போய் சொல்லுங்கள் அரசர் அவரோட வேலையை நல்லா தான் செஞ்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த செய்தி அரசருமே கேட்டதுமே நம்மளால் ராணிக்கு இப்பெல்லாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு அரசர் ஒரு பக்கம் ஃபீல் பண்ண தான் செய்கிறாரு. ஆனால் ராணி நைட் ஃபுல்லாக உட்காந்து பட்டத்திலவரசுக்காக ஏதோ புக்கெலாம் எழுதி முடிச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டாக விடிஞ்சதும் பட்டத்திலவரசரை பார்க்கறதுக்காக போகிறாங்க. இதை கவனிக்கிற கூட இருக்க கோட்லேடியும் ராணி நீங்கள் கொஞ்ச நேரம் இருந்து ரெஸ்ட் எடுக்க வேண்டிய டைம், ஏன்னா உங்களோட தம்பிங்க இறந்து போயிருக்காங்கன்னு சொல்லும்போது நான் உட்காந்து பெட்டில் அழுதுட்டு இருந்தேன்னா சுற்றி இருக்கிற எல்லாருமே ராணியோட இதயத்தில் பெரிய அடி விழுந்துட்டு அதனால தான் ராணி இப்படி இருக்காங்கன்னு என்னை பற்றி பேச ஆரம்பிப்பாங்க. எனக்கு அது தேவையில்லாததுன்னு சொல்லிட்டு ரொம்ப உள்ளுக்குள்ளே வலியை வச்சுருந்தாலும் பட்டத்திலவரசரை பார்க்கறதுக்கு போகிறாங்க. அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரியுது பட்டத்திலவரசர் நேற்று நைட்டே கேஸாக்கு போயிட்டாங்க, பட்டத்திலவரசி தனியாக ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்கிறது. ஸோ இந்த டைம் காங்பென்சேரியான் ராணியை பார்க்கறதுக்காக வரா. ஃபஸ்ட்டு இருந்த மாதிரி தான் இல்லை, இப்போ ரொம்பவே மாறிட்டா, ராணிக்கு தான் உண்மையாக இருக்கா. ஸோ இப்போ என்ன மேட்ரு சொல்கிறான்னா இவள் அரண்மனைக்கு வந்ததுன்னு தெரிஞ்சதுமே யோங்குவான் இவளை போய் மீட் பண்ணியிருக்கான். மீட் பண்ணிவிட்டு இப்படி பட்டத்திலவரசரை என் கைக்குள்ளே வச்சுக்கிறதுக்காக நான் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன், இப்போ நாடு கடத்தப்பட்டவர்கிட்டருந்து அவன் அம்பு கேட்டிருக்கான், அதை வாங்கி கொடுக்கறதுக்காக நான் இன்றைக்கி போகிறேன்னு என்கிட்ட சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ராணிகிட்ட சொல்றா. ஸோ இப்போ ராணி அவங்க அரசர்கிட்ட போய் சொல்லாம இன்னொரு அமைச்சர் மூலமா தெரியப்படுத்துறாங்க. ஸோ அப்படியே இன்னொரு பக்கம் இங்க பட்டத்திலவரசரை பார்த்தோம்னா நினைச்ச மாதிரியே யோங்குவான் அந்த நாடு கடத்தப்பட்டவர்கிட்ட இருந்து அம்பு வாங்கி இப்போ பட்டத்திலவரசர்கிட்ட கொடுத்துட்டான். பட்டத்திலவரசர் ரொம்ப ஹாப்பியா அதை எடுத்து அம்பு விடலான்னு போறப்போ ஆப்போசிட்ல அரசரும் அரச காவலர்களும் சேர்ந்து வந்துட்டு இருக்காங்க. எல்லாருக்குமே பெரிய ஷாக்கா இருக்கு. அரசரும் வந்து ரொம்ப கோவத்தோட அந்த அம்பு நாடு கடத்தவர்கிட்ட இருந்து வந்திருக்கு, அப்படிதானே? இது எல்லாமே யோங்குவானும் கூட இருக்கிற அந்த அமைச்சர் பார்த்த
பார்த்த வேலைன்னு தெரிஞ்சதுமே அரசர் ரொம்ப கோவத்தில் நீங்கள் செஞ்ச தப்புக்கு நீங்கள் 2 பேருமே நாடு கடத்தப்படணும்னு சொல்லிட்டு தண்டனை கொடுத்து 2 பேரையும் அனுப்பி விடுறாங்க. அந்த இடத்துக்கு இப்போ ராணியும் வராங்க. இவங்கானும் பார்க்கலாம். ஸோ இது ராணி பண்ண வேலைன்னு நல்லாவே தெரியுது. ராணியும் உன்னை நான் எச்சரித்தேன், நீ அதை லைட்டாக எடுத்துக்கிட்டேன்னு நினைக்கிறேன், அதுக்கு தான் உனக்கு இந்த நிலமை, இனி நீ அரசரே பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவனோட கதையை க்ளோஸ் பண்ணி அங்கேருந்து அனுப்பி விட்டுறதாங்க. ஸோ இப்போ அரசரும் பட்டத்திலவரசரை பார்த்துட்டு நான் இதுக்கான முடிவை சொல்கிற வரைக்கும் நீ உன்னோட அறையை விட்டு வெளியே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு பட்டத்திலவரசரை அனுப்பி விட்றாங்க. ஸோ இந்த டைம் ராணியை பின்னாடி வருவதை பார்க்குற அரசருக்கு ஷாக்காக இருக்குது. ஸோ இது எல்லாமே ராணி தான் பார்த்துருக்கான்னு சொல்லி தெரிஞ்சதுமே ராணியை பார்த்துட்டு எப்படி உன்னால் எப்படி இதெல்லாம் செய்ய முடிஞ்சிச்சுட்டு அரியணையில் ஏற போகிற அடுத்த அரசன் அவனுக்கு இப்படிப்பட்டது நடந்திருக்குன்னா அது பெரிய அவமானம் உனக்கு தெரியாதான்னு சொல்லும்போது நடக்கிற உண்மையை பார்த்து தான் ஆகணும், இனி விலகி இருக்க முடியாது, பட்டத்திலவரசருக்கு அரசனாகக்கூடிய தகுதியே கிடையாதுன்னு சொல்லும்போது இல்லை அவனால் முடியும்னு சொல்கிறாங்க. ஆனால் எங்கள் ராணி இல்லவே இல்லை, அவன் கையில் இருக்கிற அதிகாரத்தை வச்சு அவன் தப்பாக யூஸ் பண்ணிட்டு இருக்கான். ஒரு முறை அவங்க அப்பா சொல்லியிருக்காங்க, அரச அதிகாரத்தையும் நீதிமன்றத்தையும் தப்பாக ஒருத்தன் யூஸ் பண்ணால் தன்னோட பையன் கூட பார்க்கக்கூடாது, அவனை கொன்றணும்னு சொல்லிட்டு நீங்களும் அப்படி தானே உங்களோட இரும்பு ஆயுதத்தை உங்கள் பையன் மேலே ஏந்து தானே செய்வீங்கன்னு சொல்லிட்டு ராணி கேட்காங்க. ஆனால் இதுக்கு அரசரோட பதில் என்னன்னா இல்லவே இல்லை, நான் என்னோட அப்பா மாதிரி கிடையவே கிடையாதுன்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இதே பட்டத்திலவரசர் சின்ன பையனாக இருக்கிறப்போ இதே கொஸ்டினை ராணி அரசர்கிட்ட கேட்டிருப்பாங்க. அன்றைக்கி அரசர் இருந்த நிலைமையில் கண்டிப்பாக என்னோட அப்பா மாதிரி தான் பையன்கிட்ட நடந்துக்கிடுவேன்னு சொல்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு அப்படி கிடையாதாம்மா, நேரத்துக்கு ஏத்தாப்புல மாற்றி மாற்றி பேசுகிறாரு. எதனாலனா அரச பழக்க வழக்கப்படி ஃபஸ்ட்டு பிறக்கிற குழந்தைய மட்டும்தான் அரசனாகணும், மற்றவங்களாம் இளவரசர் மட்டும்தான். இப்போ அதை மாற்றணும்னா இருக்கிற மற்ற இளவரசருக்குள்ள பிரச்சனை வர ஆரம்பிக்கும், அதனாலங்கிறதுனால அரசர் இப்படி முடிவு எடுக்காரு. இருந்தாலுமே பட்டத்திலவரசரை நான் அவன் செஞ்ச தப்புலேருந்து வெளியே கொண்டு வந்து அவனை நல்லபடியாக மாற்றுவேன்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் இன்னொரு பக்கம் பட்டத்திலவரசர் இங்கே ராணியை மீட் பண்ணி செஞ்ச தப்புக்கெல்லாம் வருத்தப்படலை, ஆனால் செஞ்ச தப்பு அரசருக்கு தெரிஞ்சுட்டேன்னு சொல்லி ஃபீல் பண்ணிக்கிட்டு இப்போ ராணிகிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கான். ராணி இதை கவனிச்சுட்டு நீ செஞ்ச தப்பை நினச்சி தான் கவலைப்படணும், இதை நினச்சி கவலைப்படக்கூடாது, ஒரு அரசனாகக்கூடிய தகுதியே உன்ட்ட கிடையாது. நீ சின்ன வயசில் இருக்கும்போது அரசர் ஒன்று அரியணையில் ஏற்றுறேன்னு சொல்லும்போது என்னோட தம்பிங்க 2 பேரும் அதுக்கு உறுதுணையாக இருந்தாங்க. ஆனால் அப்போ நான் அதை ஸ்டாப் பண்ணிட்டேன். அது மட்டும் நடக்க விட்டுருந்தேன்னா அரசரோட வாள் கண்டிப்பாக உன்னை நோக்கி தான் பாஞ்சிருக்கும், அது மறந்துடாதுன்னு சொல்லிட்டு புரியும்படி திட்டி விடுறாங்க. ஸோ அப்படியே அடுத்ததான் அரசரும் பட்டத்திலவரசரும் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது பட்டத்திலவரசர் என்னன்னா எனக்கு அரசனாகக்கூடிய தகுதி இருக்குன்னு நீங்கள் நம்புறீங்களான்னு சொல்லி அரசரை பார்த்து கேட்கும்போது அரசரும் நீ ட்ரை பண்ணால் உன்னால் முடியும்னு சொல்கிறாங்க. ஸோ அவனுக்கு நல்லாவே தெரியுது அந்த தகுதி இல்லைங்கிறது. ஸோ அப்படியே கொஞ்ச நேரத்தில் அரசரும் பட்டத்திலவரசரும் நடந்து போயிட்டு இருக்கிறப்போ ஆப்போசிட்டில் ராணிக்கு பிறந்த கடைசி இளவரசர் கூட ராணி நல்லா பேசி விளாண்டுட்டு இருக்காங்க. ஸோ இதை கவனிக்கிற அரசரும் பக்கத்தில் போகிறாங்க. ஸோ கடைசி இளவரசரும் அப்பாவை பார்த்ததுமே நல்லா பேசுகிறாங்க. அப்படி கடைசி இளவரசரோட கையை பிடிச்சி அரசர் நடக்க ஆரம்பிக்காங்க. ஸோ கடைசி இளவரசரும் ராணியோட கையை பிடிச்சி அப்படியே 3 பேரும் ஒன்றா நடந்து போயிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ போல் கடைசி இளவரசரும் அரசரை பார்த்துட்டு உங்கள் மேலே நல்லா வாசனை வருது, பச்சை நிறம் மாதிரி, அது பூ பூக்கிற மாதிரின்னு சொல்லிட்டு நல்லா ஒரு இலக்கணமாக பேசுகிறதுக்கு இதை கவனிக்கிற ராணியும் பையன் நல்லா பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு ஹாப்பி ஆகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ அரசர் கவனிக்காங்க பையனோட கை ரொம்ப குளிராக இருக்குன்னு. ஸோ ராணியும் தலையை தொட்டு பார்த்தா ரொம்ப சூடாக இருக்குது. ஸோ என்னன்னு மருத்துவரை அழைச்சி விஷயத்தை கேட்கும்போது தான் தெரிய வருது பையனுக்கு பெரியம்மை போட்டிருக்கேன்னு சொல்லிட்டு. ராணி ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அரசரும் இங்கே மருத்துவரை தனியாக கூட்டிகிட்டு வந்துட்டு உண்மையாக இது பெரியம்மை தானேன்னு சொல்லும்போது ஆமாம் அரசரேன்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக அவன் பழைய மாதிரி மாறிடுவான் தானே, அது முடியும் தானேன்னு சொல்லி கேட்கும்போது அவர் சைலண்டாக இருக்காங்க. இன்னும் 4 நாளைக்கு எதுவுமே சொல்ல முடியாது, அவருக்கு இருக்கிற அந்த காய்ச்சல் குறைஞ்சாதான் நம்மளால எதுவுமே சொல்ல முடியும்னு சொல்கிறாங்க. ஸோ அரசருமே கண்டிப்பாக பையனை காப்பாற்றிருங்கன்னு சொல்லிட்டு கெஞ்சுறாரு. ஆனால் கடைசி இளவரசர் பக்கத்தில் தான் ராணியும் அரசரும் இருக்காங்க. ஸோ இப்போ ராணி என்னன்னா மற்ற இளவரசிகள் யார் இங்கே வந்தாலும் அவங்களுக்கு இது பரவதுக்கு வாய்ப்பு இருக்குது, இங்கே யாரும் வர வேண்டாம்னு சொல்லிடுங்க. அது மட்டும் இல்லை இளவரசருக்கு இப்போ வந்த மாதிரி நாட்டில் மக்களுக்கும் வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அவங்கள நல்லா பார்த்துக்கோங்க, நான் நம்ம பையனை பார்த்துக்கிறதேன்னு சொல்லும்போது அரசரும் இதை கேட்டுட்டு ஆமாம் என்னோட பையனுக்கு வந்திருக்கு, ஸோ நான் ஃபஸ்ட்டு போய் மக்களை நல்லா பார்த்துக்கிடணும்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஒரு அரசனாக கிளம்பி போகிறாங்க. ஸோ இதோட இந்த பாட்டு இங்கேயே முடியுது. ஸோ அடுத்தது பாட்டு தான் லாஸ்ட்டு பாட்டு, எல்லாத்தையும் அதில் மொத்தமாக முடிச்சு விட்டுட்டாங்க. பார்க்கவே கொஞ்சம் சோகமாக தான் இருக்கும். ஸோ அது வரைக்கும் பொறுமையாக பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை பை ஃப்ரெண்ட்ஸ்.